Praise the Lord Jesus. Dear friends and youth, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வெல்கம் டு டெய்லி டிலைட். பொறுமை, பேஷன்ஸ், இந்த வேர்டை கேட்கும்போதே எவ்வளோ சமாதானமாக இருக்குல்ல. இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப்பில் இந்த சமாதானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு சக்ஸஸ் இல்லை. இது எல்லாத்துக்கு பின்னாடி ரீசன் என்ன தெரியுமா? பொறுமையாக ஒரு முடிவு எடுக்காதது தான். நிறைய ஃபேமிலிஸ்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், பொறுமை இல்லாமல் டக்குன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ரீசனும் பொறுமை இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறது தான். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ்? நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். பேஷன்ஸ் லீட்ஸ் டு abandon understanding but impatience leads to stupid mistakes. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய நேரம் ஒரு பொறுமை இல்லாமல் ஒரு டிசிஷனை டக்குன்னு எடுக்க போய் தான் அது நம்மளுக்கு தப்பாக முடியுது. இன்றைக்கி நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ பொறுமையோடு கூட காத்திருப்போம். ஏசப்பா நம்மளுக்கு அததன் காலத்தில் அததன் நேரத்தில் எல்லாத்தையும் நம்மளுக்கு அழகாக செய்கிற தேவன். அதனால் நம்ம பொறுமையாக ஆண்டவரோட சமூகத்தில் இருந்து அதை ரிசீவ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, பொறுமையாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. காட் பிளெஸ் யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே.